ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்கோ யூஎஸ்டிடி உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எல்கோ யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் தந்திருக்குது. எங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீவியஸாக 2021 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக எங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் சைட்வேஸ் இல்லை, ஒரு டவுன்ஃபால் கொடுத்த மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் 2023 வந்து பிரேக் அவுட் ஆனது எங்களுக்கு ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 190% கிட்ட எங்களுக்கு வந்து ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாலும் எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஒரு ஃபாலிங் வெஜ் ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த ஃபாலிங் வெஜ்ஜுக்கு பின்னால் எங்களுக்கு அங்கேருந்து திருப்பி இன்னும் ஒரு பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட் வந்து கிட்டத்தட்ட 402% கிட்ட எங்களுக்கு அந்த பிரேக் அவுட் பம்பாக இருக்கும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஃபாலிங் வெஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த ஃபாலிங் வெஜ்ஜுக்கு பின்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60% கிட்ட எங்களுக்கு மார்க்கெட் வந்து பம்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாகவும் எங்களுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் வந்து எங்களுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதோடைய முதல் டார்கெட்டாக இது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் இந்த ஹை வரைக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு லாங் டேர்மாக தான் இருக்கும். லாங் டேர்முக்கு தான் எங்களுக்கு இது நடக்கும். இந்த ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு 281% கிட்ட எங்களுக்கு இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸாக நிறைய ரிஜெக்ஷன் நடந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸாக இருக்கும். எங்களுக்கு இந்த ஜோன் தான் ப்ரீவியஸாக நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கும். அந்த பிளேஸ் தான் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக அங்கே போய் டேப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் ப்ரீவியஸாக ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்கும். அது ஒரு நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டு எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான மூவ் ஒன்று கொடுத்துருக்கும். இப்போ அதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் திருப்பி கீழே மார்க்கெட் மூவ் ஆகி கீழே இருக்கிற ரெஃப்யூஜி கேப்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக திருப்பி மேலே மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு ப்ரீவியஸாக எங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துச்சோ அதே பிளேஸில் தான் இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு இங்கே இருக்கிற மார்க்கெட் திருப்பியும் இது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. கிட்டத்தட்ட 0.27 0.32 வரைக்கும் எங்களுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. சரியா, சப்போஸ் எங்களுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிட்டத்தட்ட $3. ஆனால் அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இந்த ஹை வரைக்கும் பண்ணலாம் அண்ட் தேர்ட் டார்கெட்டாக இந்த ஹை வரைக்கும் பண்ணலாம். அது எப்படி இந்த ஹை வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டுறேன். சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் RSIயில் ஒவ்வொரு ஓவர் சோல்டுக்கு பின்னாலும் எங்களுக்கு முதல் ஓவர் சோல்டு நடந்திருக்கு. இந்த பிளேஸில் நடந்த ஓவர் சோல்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஹியூஜான ஒரு பம்ப் கொடுத்துருக்கும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு ஓவர் சோல்டு நடந்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹியூஜான பம்ப் இப்போ வந்து கரண்ட்டாக இருக்குது. இந்த பிளேஸ் இங்கேயும் ஒரு ஓவர் சோல்டு தான் இருக்குது. எங்களுக்கு இங்கேருந்து திருப்பியும் ஒரு ஹியூஜான பம்ப் கொண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி வரும்னு சொன்னால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும். எங்களுக்கு சப்போஸ் எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இது வந்து அதோடைய நெக்லைனாக இருக்கும். டபுள் பாட்டம் நெக்லைன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இரேஸ் பண்ணிட்டு காட்டேன். எங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. இதை நாங்கள் மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் மந்த்லி சார்ட்லேயும் எங்களுக்கு இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. என்ன சொன்னால் மந்த்லி சார்ட்டில் இப்போ வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ப்ரீமியம் லெவலில் டிஸ்கவுண்ட் லெவலில் மார்க்கெட் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்கிற ரீசனால் அது மட்டும் இல்லாமல் வீக்லியில் ஓவர் சோல்டு, டெய்லியில் ஓவர் சோல்டு இல்லை, பட் டெய்லியில் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் லெவலில் தான் இருக்குது. பட் வீக்கில் வந்து எங்களுக்கு ஓவர் சோல்டு இருக்கிற ரீசனால் இது ஒரு லாங் டேர்மாக இருக்கும். பட் அந்த லாங் டேர்மும் எங்களுக்கு வந்து வர்த்திட்டாக தான் இருக்கும். என்ன சொன்னால் எங்களுக்கு சப்போஸ் எங்களுக்கு முதலாவதாக இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணணும். இப்போ இங்கே மூவ் ஆகி இது வரைக்கும் மூவ் ஆகி 0.15 வரைக்கும் மூவ் ஆகி முதலாவதாக இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே வரைக்கும் 0.50 வரைக்கும் 57 வரைக்கும் வரணும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு இந்த $3 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ முதலாவதாக எங்களுக்கு இங்கே ஓவர் சோல்டு வந்ததுக்கு பின்னால் இந்த ஓவர் சோல்டுலேருந்து நடக்கிற இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே இல்லை ஓவர் சோல்டு வந்து இங்கே இந்த பிளேஸ் கிட்டத்தட்ட 1641% கிட்ட பம்பாக இருக்கும். ரெண்டாவதான ஓவர் சோல்டு இங்கே
கிட்டத்தட்ட 649% கிட்ட எங்களுக்கு 2வது ஓவர் சோல்டு பம்பாக இருக்கும். 3வதாக ஓவர் சோல்டு வந்து இந்த பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 670% கிட்ட போகிறதுக்கு மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3482% போகிறதுக்கு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து சேஃபஸ்டான டார்கெட் சொன்னால் இந்த டார்கெட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டார்கெட் என்ன சொன்னால் அதோட நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டால் மட்டும் தான் எங்களுக்கு இது வரைக்கும் மூவ் ஆகும். பிரேக் அவுட் பண்ணப்படாமல் எங்களுக்கு இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னா, இந்த நெக்லைன் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எங்களுக்கு வந்து டார்கெட் வைக்கலாம். இந்த ஜோனில் வந்து முதலாவது டார்கெட்டாகவும் 2வது டார்கெட்டாக எங்களுக்கு $1 1.25 என்று சொன்னால் அங்கே இருக்குது. எங்களுக்கு மந்த்லியோட எஃபிஜி உண்டு. அப்போ அந்த எஃபிஜி வரைக்கும் வைக்கலாம். இப்போ அந்த எஃபிஜி இங்கே வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே இருக்கிற இந்த எஃபிஜியை ஃபில் பண்ணிட்டு தான் இங்கே பிரேக் அவுட் அந்த எஃபிஜியை ஃபில் பண்ணி தான் கீழே டவுன்ஃபாலாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து மேலே மூவ் ஆகி இந்த எஃபிஜியை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஹையாக இருக்குது. இங்கே இருக்கிற மார்க்கெட் டிரெக்டாக இங்கே மூவ் ஆகிட்டு இங்கே வந்து நெக்லைன் பிரேக் அவுட் பட்டாலும் எஃபிஜி இங்கே ஃபில் பண்ணப்பட்டு திருப்பி டவுன்ஃபால் ஆகும். எங்களுக்கு ஃபைனல் எஃபிஜி இருக்குது வந்து இந்த எஃபிஜி மட்டும்தான் மந்த்லி சார்ட்டில். அந்த எஃபிஜி ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னாலும் வீக்லி சார்ட்லேயும் சேம் அதே பிளேஸில் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு எஃபிஜி இருக்குது. அந்த எஃபிஜியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுதான் எங்களோட ஃபைனல் எஃபிஜி. அந்த ஃபைனல் எஃபிஜியை ஃபில் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு $1 வரைக்கும் அல்கோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. $1 வரைக்கும் மூவ் ஆகிட்டு எங்களுக்கு அங்கே இருந்து திருப்பி கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 1300% கிட்ட எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு அது வரைக்கும் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து முதல் டார்கெட்டாக இதுக்கும் 2வது டார்கெட்டாக இது வரைக்கும் வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கண்டென்ட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனை தெரிந்த நம்பருக்கு டெக் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.